சபை கூட்டத்தில் வெளியே சபை கூட்டத்தில் 2 கூட்டத்தில் யார் பார்த்து யார் ஆமா அதிகாரி எப்படி செய்வாங்க? நீ எப்படி தனிப்பட்ட முறையில் போய் போகலாம்? செஞ்ச தப்பு தானே, தப்பு உணரணும். ஒரு தொடர்ந்து மாவட்ட உறுப்பினர் நானு, எனக்கு தகுதி சொல்றது உனக்கு தகுதி கிடையாது. அவரு அது மாதிரி வார்த்தை சொன்னது தப்பு. சபை கூட்டத்தில் வெளியே சபை கூட்டத்தில் 2 கூட்டத்தில் 2 கூட்டத்தில் தகுதி இல்லைன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றது? யாரை பார்த்து யார் தகுதி இல்லை? ஆமா அதிகாரி எப்படி செய்வாங்க? நீ எப்படி தனிப்பட்ட முறையில் போய் போகலாம்? யாரை கிட்ட போய் போட்டீங்க? படிக்கட்டு அர்த்தம் செஞ்ச தப்பு தானே, செஞ்ச தப்பு உணரணும். 2 கூட்டத்தை இது பண்ணுங்க, 2 கூட்டத்தை வரக்கூடாது. தகுதி இல்லைன்னு சொன்னா தகுதி வந்துடணும். மாவட்ட உறுப்பினர் மாவட்ட உறுப்பினர் தகுதி இல்லைன்னு அப்புறம் மாவட்ட உறுப்பினர் நீங்க தகுதி இல்ல 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி அடுத்த கூட்டத்தில் வரக்கூடாது. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதி, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி தொடர்ந்து மாவட்ட உறுப்பினர் நானு, எனக்கு தகுதி சொல்றது உனக்கு தகுதி கிடையாது. பேசுங்கன்னு சொன்னாக்க சரிதான் சொல்றீங்க. நான் சொல்ல கேட்டுங்க, அவர் செஞ்சது தப்பு இவர் சொன்னது தப்புன்னு தான் சொல்லிட்டாங்க. அவர் சொன்னது தப்பு இவர் செஞ்ச ஒத்துக்க மாட்டேன் தான் அதான் கண்டிக்கிறேன். நான் சொன்னது அவரு அது மாதிரி வார்த்தை சொன்னது தப்பு. ஒரே ஒரு கீழே இருக்க அதிகாரி போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லி அதிகாரி போன மாசம் கழிச்சு அந்த பில்டிங்ல அப்படியே நீங்க என்ன சொன்னீங்க? அடிமை சொல்லி சரியா தப்பான்னு சொல்லுங்க. என்ன பண்ணீங்க நீங்க? இதெல்லாம் ஜனங்க பொறுப்ப தகவல் சொல்லிட்டு செய்யல, தகவல் சொல்றது தெரியாம சொல்ல மாட்டேன். மாவட்ட உறுப்பினர் நான் சொல்ல கிடையாது. மாவட்ட உறுப்பினர் சொல்லாம ஒருத்தர் பேர் போடுவாரு. நான் சொல்றேன் மாவட்ட உறுப்பினர் சொல்லாம ஒரு டைப் பண்ணி எப்படி இருக்க முடியும்? தொடர்ந்து இந்த சீக்ரெட் விஷயம் 5 மாசம் பேசுறமா இல்லையா? என்ன நடந்திருக்கு? தண்ணி பிரச்சனை போய் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லி அழைக்கணும்னா அவன் பப்ளிக் பப்ளிக்